நெல்லூர் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் அமைந்திருக்கும் ஓர் பிரம்மாண்ட பிரசித்தி பெற்ற கசமூர் தர்காவிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அழகிய கிராமத்து சாலை மெல்ல பயணித்து கொண்டிருக்கிறோம். இதோ ஊரின் ஊடாக ஊர்ந்து செல்லும் சாலையில் நாமும் உள்ளத்தின் ஓகையோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இடம் இது. அப்படி என்னதான் இருக்கிறது? எவ்வளவு மகத்துவம் என்று இவ்வளவு பேர் எப்படி மொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நாமும் ஆவலோடு ஆசையோடு ஆனந்தமாய் இந்த சாலையில் மகிழுந்தில் மகிழ்ச்சியாய் பயணித்து கொண்டிருக்கிறோம். செல்ல செல்ல சாலை விரிந்து கொண்டே செல்வது போல் இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சற்று ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த கசமூர் தர்கா. நெல்லூர் என்றாலே ஆந்திர மாநிலத்தின் மையப்பகுதி என்பது மட்டுமல்ல, பெண்ணா நதிக்கரை பாய்ந்து செழிப்பூட்டும் பகுதியாகவும் காணப்படுகிறது. பல பக்தி திருத்தலங்களை தன்னகத்தே கொண்டு தனிப்பெரும் பெருமையோடு காட்சியளித்து கொண்டிருக்கிறது நெல்லூர். வரலாற்று சிறப்புமிக்க புராதன ஆலயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த நெல்லூர் மாநகரம். அப்படிப்பட்ட கசமூர் தர்காவிற்கு நாம் இதோ பயணிக்கிறோம். உள்ளே செல்லும் போதே தர்காவை நெருங்கிவிட்டதற்கான வாசமும் அதன் அடையாளங்களும் நம்மை வருக வருக என வரவேற்பது போல் காட்சியளிக்கிறது. இஸ்லாமிய மக்களின் கலை நுணுக்கங்களும் இஸ்லாமிய கலை வடிவங்களுமாக இங்கே காட்சியளிக்கும் தர்காக்கள் நமக்கு கசமூருக்குள் வந்துவிட்டதை உணர்த்துகின்றன. ஒரு அமைதியான பகுதி. நாம் காரை நிறுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். காரை நிறுத்திவிட்டு மீண்டும் வந்து கசமூர் தர்காவை சந்திக்கலாம். சையத் ஷா காதிர் ஆலம் அவர்களின் உடல் புதைக்கப்பட்டிருக்கும் இடம்தான் இந்த தர்காவாகும். தர்காவின் புறத்தோற்றத்தை பார்க்கிறோம். லட்சோப லட்ச மக்கள்கள் மதங்களை கடந்து மனிதம் நேசிப்பவர்கள் அன்பில் மிகுதியால் அன்பின் வெளிப்பாடால் இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் வந்து செல்கிறார்கள். அப்படி ஓர் அமைதியான அலாதியான இடம்தான் இந்த கசமூர் தர்கா. நாம் வாரந்தோறும் பயணிக்கும் ஆலய தரிசனத்தில் கடந்த வாரம் சென்ற பகுதிதான் இந்த நெல்லூர் கசமூர் தர்காவாகும். இதோ நாம் பார்த்து கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான கசமூர் தர்கா கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்களால் ஆரவாரத்தோடு காட்சியளிக்கும் அற்புதமான பகுதி. அன்பு நண்பர்களே, வாய்ப்பு கிட்டும்போது வந்து செல்லுங்கள். ஆலயங்களை தரிசித்து அதன் பெருமைகளை உணர்ந்து கொள்வதன் மூலமாக நம் வாழ்விலும் எத்தனையோ ஆனந்தம் நிச்சயம் அடைக்கலமாகிறது. அன்பும் சமாதானமும் நமக்குள் பெருக்கெடுத்து பிரவாகமாகிறது. அற்புதமான வாய்ப்பை எப்பொழுதும் இழக்காதீர்கள். வாழ்வில் ஓர் அழகிய பயண அனுபவங்களை எப்போதும் பெற்றுக்கொள்ள பயணங்களுக்கு தயாராவோம். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.